ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட்ஸ் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சினா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை வந்து நான் 2 வீடியோஸாக நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போது மேனேஜ்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. ஓகே, அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். After going through some of the definitions, we find some elements that may be called the basic characteristics of management. So first characteristics என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, management is a goal oriented process. ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு அதாவது அந்த ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆப்ஜெக்டிவ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்காக அந்த மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் அவங்க வந்து அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ப்ராசஸை வந்து சரியான முறையில் பண்ணணும். அவங்களுடைய வேலையை வந்து அவங்க சரியான முறையில் பண்ணணும். சரியான முறையில் நிர்வாகம் பண்ணால் மட்டும்தான், ஓகேவா, சரியான முறையில் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை ஆகட்டும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடிய வேலையாகட்டும் சரி, சரியான முறையில் அந்த மேனேஜர்ஸ் மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து அவங்க என்ன பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மெயின் எய்ம் டு அச்சீவ் ஆர்கனைசேஷன் கோல். ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் அ கோல் ஓரியன்டட் ப்ராசஸ். அது வந்து நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடாக மேனேஜ்மெண்ட் இருக்குது. An organization has a set of basic goals which are the basic reason for its existence. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டை எடுக்கணும். அப்போ அந்த ப்ராஃபிட் எடுக்கணும், என்ன மாதிரியான நம்ம கோல்ஸை வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ அந்த கோல்ஸை நம்ம ரீச் பண்ணால் மட்டும்தான் நம்ம கெயினை வந்து எடுக்க முடியும், இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் வந்து பார்த்திங்கன்னா எதனால் வந்து தன்னுடைய செயல்பாடு செயல்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய கோல்ஸை வந்து அது ரீச் பண்ணணும். These should be simple and clearly stated. ஸோ நம்மளுடைய கோல் என்ன அப்படின்றது முதல்ல கிளியர் கட்டாக நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னா ஓகே இந்த இயர் வந்து நான் வந்து 1 lakh ப்ராடக்ட் வந்து நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோலை வந்து அவங்க செட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லை, நான் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற கோல் செட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க செட் பண்ணக்கூடிய அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன செயல்பாடுகள் ஆக்டிவிட்டீஸில் வந்து அந்த ஆர்கனைசேஷன் இன்வால்வ் ஆகணும் அப்படின்றத சொல்கிறது தான் மேனேஜ்மெண்ட் கோல் ஓரியன்டட் ப்ராசஸ். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் கோல்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்மால் சைன்ஸ் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக கூட இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான கோல்ஸை வந்து அவங்க செட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் த கோல் ஆஃப் எ ரீட்டைல் ஸ்டோர் மே பி டு இன்க்ரீஸ் சேல்ஸ். இப்போ ரீட்டைல் ஸ்டோர்னால் என்னது, சில்லறை வியாபாரத்தை தான் நம்ம ரீட்டைல் ஸ்டோர்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய கோல் என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக நம்ம என்ன பண்ணோம், பொருளை விற்பனை செய்யணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோலாக இருக்கும். பட் த கோல் ஆஃப் த ஸ்பாஸ்டிக்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா இஸ் டு இம்பார்ட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஸோ இந்த ஸ்பாஸ்டிக்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சைல்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு எஜுகேஷனை வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்றது அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டீஸில் தான் வந்து அந்த இன்ஸ்டியூட் வந்து செயல்படுது. அதனுடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுடைய கோலாக இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் யுனைட்ஸ் த எஃபர்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் டுவார்ட்ஸ் அச்சீவிங் தீஸ் கோல்ஸ். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய செயல்பாடு என்ன, ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எல்லா டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒன்றுபடுத்தி, ஸோ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை நான் என்ன பண்ணணும், எல்லாரையும் வந்து ஒருங்கிணைத்து ஆர்கனைஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும், என்னுடைய கம்பெனியினுடைய கோல்ஸை நான் ரீச் பண்ணணும். அதுக்கு மேனேஜ்மெண்ட்டுடைய எஃபர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்து அதுக்கான வேலையை கரெக்டாக செஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கம்பெனியோ, ஒரு ஆர்கனைசேஷனோ, ஒரு பிஸ்னஸோ, ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட்டோ எதுவாக இருந்தாலும், ஒரு ஸ்கூலோ, ஒரு ஹாஸ்பிட்டலோ, எந்த ஒரு இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி தன்னுடைய கோலை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல் ஓரியன்ட் ப்ராசஸ். கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் மேனேஜ்மெண்ட். அதான் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல் பர்வேசிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு என்டர்பிரைசஸில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் செயல்படுதோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து அது காமனான ஒரு மேனேஜ்மெண்ட்டாக தான் அது இருக்கணும். ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸை கொடுக்குறதோ இல்லை வந்து பாரபட்சம் பார்க்குறதோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அவங்களுடைய செயல்பாடு வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரே மாதிரியானதாக இருக்கணும். Okay, so the activities involved in managing an enterprises are common to all organizations, whether economic, social or political. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எக்கனாமிக் லெவலாக இருந்தாலும் சரி, சோஷியல் லெவலாக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் லெவலாக இருந்தாலும் சரி, எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே என்டர்பிரைசஸில் காமனாக தான் அது இருக்கும். Okay, a petrol pump needs to be managed as much as a hospital or a school. இப்போ பெட்ரோல் பம்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மேனேஜ் பண்ணோம். ஸோ கரெக்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதோ இல்லை வந்து சரியான ஒர்க்கர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறதோ அந்த மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறது. இப்போ வந்து பெட்ரோல் தட் இஸ் காலி ஆகிடுச்சுன்னா அதை ஃபில் பண்ணுறதோ, ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு மட்டும்தான் மேனேஜ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். ஹாஸ்பிட்டல்னால் மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்கூல்னால் அதற்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா லெவலுக்கும் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எல்லா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிஃப்ரெண்ட் என்டர்பிரைசஸ் எத்தனை என்டர்பிரைசஸ் இருந்தாலும் எல்லா என்டர்பிரைசஸ்லேயும் மேனேஜ்மெண்ட்டினுடைய ப்ராசஸ் அப்படின்றது வந்து காமனாக தான் இருக்கும். மேனேஜ்மெண்ட்டினுடைய ஆக்டிவிட்டீஸ்ன்றது வந்து காமனாக தான் இருக்கும். வாட் மேனேஜர்ஸ் டூ இன் இந்தியா, த USA, ஜெர்மனி ஆர் ஜப்பான் இஸ் த சேம். ஸோ இந்தியாவில் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து மேனேஜர்ஸ் வந்து என்ன மாதிரியாக தன்னுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ஆர்கனைசேஷனை மேனேஜ் பண்ணுறாங்களோ அது யூஎஸ்ஆக இருந்தாலும் சரி, ஜெர்மனியாக இருந்தாலும், ஜப்பானாக இருந்தாலும் அங்கேயும் அதே மாதிரியான மேனேஜ்மெண்ட் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஹவு தே டூ இட் மே பி குவைட் டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய செயல்பாடுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். திஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் டியூ டு த டிஃப்ரென்சஸ் இன் கல்ச்சரல் ட்ரெடிஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி. இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு சில ட்ரெடிஷன்ஸ் இருக்கும், பாரம்பரியமாக சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க முன்னோர்கள் என்ன மாதிரியாக வந்து அந்த பிஸ்னஸை வந்து மேனேஜ் பண்ணிட்டு வந்தாங்களோ ஸோ அந்த மெத்தடாலஜியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கல்ச்சர், ட்ரெடிஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து சேஞ்ச் ஆகும். மற்றபடி வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோல் ஓரியன்ட் ப்ராசஸ் அப்படின்றத பார்த்தோம். செகண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து
எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் எந்த என்டர்பிரைசஸாக இருந்தாலும் அது காமனான ஒரு விஷயம் தான் இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. பட் ஒவ்வொரு கண்ட்ரிஸ், அதாவது வேர்ல்டில் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் மேனேஜ்மெண்ட்ன்றது சேம் தான். பட் அவங்கவுங்க கல்ச்சருக்கு ட்ரெடிஷன் ஏற்ற மாதிரி அந்த மேனேஜ்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஓகே, இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் மல்டி டைமென்ஷனல், பன்முகத்தன்மை கொண்டது. மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோள், ஒரே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரே ஒரு செட் ஆஃப் ஒர்க் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல், பன்முகத்தன்மை. எந்தெந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி தட் ஹேஸ் 3 மெயின் டைமென்ஷன்ஸ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நம்ம நிர்வகிக்கிறதோ மேலாண்மை, அதாவது ஒர்க்கர்ஸை ஆகட்டும் சரி, அந்த ஆர்கனைசேஷன் ஆகட்டும் சரி, இல்லை ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்காகட்டும் சரி, அது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸான ஆக்டிவிட்டியை பண்ணுறது எதுன்னா இந்த மேனேஜ்மெண்ட் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைமென்ஷன்ஸ் இருக்குன்றாங்க. அது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து எல்லாரும் சரியான முறையில் பண்ணுறாங்களா அப்படின்றத மேனேஜ் பண்ணுறது முதல் டைமென்ஷன். ஆல் ஆர்கனைசேஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சம் ஒர்க். ஸோ ஏதோ ஒரு ஒர்க்கை வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் செய்கிறாங்க, அதை சரியான முறையில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து பார்க்குறது யாருன்னா மேனேஜ்மெண்ட் தான். இன் எ ஃபேக்ட்ரி a product is manufactured, in a garment store a customer's need is satisfied, and in a hospital a patient is treated. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது அந்தந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் லெவல் வந்து மாறும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னா ஒரு பொருளை, ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது அந்த மேனேஜர்ஸ் வந்து என்ன பண்ணோம், அங்கே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து அவங்க கிட்டேருந்து அந்த ஒர்க்கை எடுத்து அந்த ப்ராடக்ட்ஸை அவர் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுவே ஒரு கார்மெண்ட் கம்பெனி, ஒரு துணிக்கடை அப்படின்னா அவங்களுடைய கோல் என்னவாக இருக்கும், கஸ்டமர்ஸினுடைய, அதாவது அவங்களுடைய கார்மெண்ட்ஸ், அவங்களுடைய துணிகளை உபயோகிக்கக்கூடிய கஸ்டமர்ஸினுடைய தேவைகள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவங்களை திருப்திப்படுத்துறது தான் வந்து கார்மெண்ட் கம்பெனியினுடைய வேலை. அதே போல் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வேலை என்ன, வர்ற பேஷண்ட்டை வந்து சரியான முறையில் ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியாக வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் செக்டார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு என்டர்பிரைசஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோல் செட்டிங் இருக்கும். அதே போல் அதை ரீச் பண்ணுறதுக்கான மேனேஜ்மெண்ட்டினுடைய ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் டிரான்ஸ்லேட்ஸ் திஸ் ஒர்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோல்ஸ் டு பி அச்சீவ்ட் அண்ட் அசைன்ஸ் த மீன்ஸ் டு அச்சீவ் இட். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது தன்னுடைய ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை வந்து அவங்க ரீச் பண்ணணும். அதை ரீச் பண்ணணும்னா அதற்கான ஒர்க்கை சரியான பர்சன்ஸ்க்கு அவங்க வந்து என்ன பண்ணணும், அசைன் பண்ணணும். அவங்களுக்கான வேலைகளை வந்து சரியான முறையில் பிரித்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான கோல்ஸை வந்து அந்த ரீச் பண்ண முடியும். திஸ் இஸ் டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டு பி சால்வ், டிசிஷன் டு பி மேட், பிளான்ஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட், பட்ஜெட்ஸ் டு பி ப்ரிப்பேர்ட், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு பி அசைன் and authority to be delegated. ஸோ இப்போ வந்து அந்த ஒவ்வொரு ஒர்க்கையும் வந்து நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஓகேவா, அப்படின்னும்போது அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதே போல் இப்போ சப்போஸ் என்னோடய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நான் செட் பண்ண கோலை விட நான் ப்ராடக்ட்ஸை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போது நான் என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும், எவ்வளோ ஒர்க்கர்ஸை நான் வேலைக்கு உட்கார வைக்கணும், எந்த ஷிஃப்ட்டில் அவங்கள ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கிறதுக்கோ, அதே போல் வந்தீங்கன்னா பிளான்ஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ அவங்களுடைய கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு சரியான பிளான் அப்படின்றது வந்து முக்கியம். ஸோ பிளானை வந்து எப்படி நம்ம வந்து பிரயோகிக்க போகிறோம், எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம், அதே போல் அதற்கான பட்ஜெட்ஸ் என்ன,
ஓகேவா, காஸ்ட் என்ன செலவாகும், ஸோ அது எல்லாத்தையுமே முன்கூட்டியே வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு பி அசைன், ஒர்க்கர்ஸ்க்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன ஒர்க்கை வந்து பிரித்து கொடுக்கணுமோ அது சரியான முறையில் அவங்கவுங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை பிரித்து கொடுக்கறது. அண்ட் அத்தாரிட்டி டு பி டெலிகேட்டட், ஸோ யாரெல்லாம் வந்து அதை மேற்பார்வையிடணுமோ, ஸோ இந்த எல்லா விஷயத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் தான் வந்து பண்ணுது. ஸோ இந்த ஒர்க் எல்லாத்தையுமே அவங்க சரியான முறையில் மேலாண்மை பண்ணும் பொழுது, மேனேஜ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை அவங்களால ரீச் பண்ண முடியும். அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமென்ஷனில் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புளை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது. பீப்புள்னால் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் பீப்புள் ஆர் அன் ஆர்கனைசேஷன் கிரேட்டஸ்ட் அசெட். எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இப்போ ஸ்கூலா, ஹாஸ்பிட்டலா, எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஹியூமன் ரிசோர்ஸஸ், மனித வளம் அப்படின்றது வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய ஒரு பெரிய சொத்தாக இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு கம்பவுண்டர் இவங்கெல்லாம் இருந்தால் தான் அங்கே வேலையே நடக்கும். அதே போல் இப்போ ஒரு ஸ்கூலுன்னா ஒரு பிரின்சிபல் இருக்கணும், ஒரு டீச்சர்ஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் இருந்தால் தான் அந்த ஸ்கூல்ஸை சரியான முறையில் ரன் பண்ண முடியும். ஒரு கம்பெனி அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து வேலை செய்கிறதுக்கான ஆட்கள் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கை அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ அந்த ஹியூமன் அப்படின்ற ரிசோர்ஸஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒரு பெரிய அசட்டாக வந்து கருதப்படுது. டிஸ்பைட் ஆல் டெவலப்மெண்ட்ஸ் இன் டெக்னாலஜி, கெட்டிங் ஒர்க் டன் த்ரூ பீப்புள் இஸ் ஸ்டில் எ மேஜர் டாஸ்க் ஃபார் த மேனேஜர். என்னதான் வந்து டெக்னாலஜி வைஸில் வந்து நம்ம வந்து நிறைய முன்னேற்றங்கள் அடைந்தால் கூட பார்த்திங்கன்னா சில வேலைகள் வந்து பீப்புளால் மட்டும்தான் வந்து செய்ய முடியும். அந்த வந்து யார் வந்து அதை வந்து சரியான முறையில் செய்ய வைக்க முடியும் அப்படின்னா ஒரு மேனேஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ மேனேஜிங் பீப்புள் ஹேஸ் 2 டைமென்ஷன்ஸ். ஸோ இந்த மேனேஜிங் பீப்புள்லேயே பார்த்திங்கன்னா 2 விதமான டைமென்ஷன்ஸ் இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இம்ப்ளைஸ் டீலிங் வித் எம்ப்ளாயீஸ் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் வித் டைவர்ஸ் நீட்ஸ் அண்ட் பிஹேவியர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான தேவைகள் என்ன, அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒர்க் என்ன, இது எல்லாத்தையுமே டீல் பண்ணுறதாக வந்து இருக்கும். ஓகேவா. இட் ஆல்சோ மீன்ஸ் டீலிங் வித் இண்டிவிஜுவல்ஸ் ஆஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள். இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை வந்து ஒன்றாக இணைத்து ஒரு குரூப்பாக இணைத்து அவங்கக்கிட்ட இருந்தது நம்ம ஒர்க்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீப்புளை மேனேஜ் பண்ணுறது 2 விதம் இருக்குது. ஒன்று இண்டிவிஜுவலாக வந்து அவங்களுக்கான ஒர்க்கை கொடுத்து நம்ம மேனேஜ் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் பர்சன்ஸை ஒரு குரூப்பாக இணைச்சி அவங்கக்கிட்ட இருந்து ஒர்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜிங் பீப்புளில் இருக்கக்கூடிய 2 டைமென்ஷன். The task of management is to make people work towards achieving the organization goals. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்டினுடைய டாஸ்க்கு ஓகேவா, அவங்களுடைய டாஸ்க் என்னவா இருக்கும், அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் கிட்டேருந்து ஒர்க்கை வந்து வாங்கி ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை வந்து ரீச் பண்ணணும். பை மேக்கிங் த ஸ்ட்ரென்த்ஸ் எஃபெக்டிவ் அண்ட் த வீக்னஸ் இர்ரெலவெண்ட். அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய வீக்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான சொல்யூஷன்ஸையும் நம்ம கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட்டினுடைய ஒரு முக்கிய டாஸ்காக வந்து கருதப்படுது. ஓகே, அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். No matter what the organization, it has some basic product or service to provide in order to survive. So management of operations னா activities, functions. ஸோ எந்த ஒரு என்ன ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, அது வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனா என்ன, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், இதெல்லாம் தான் சர்வீஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறது.
ப்ராடக்ட்டுன்னா வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இது தான் வந்து. ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே சர்வைவ் ஆகணும் அப்படின்னா, சரியான முறையில் செயல்படணும் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்டினுடைய ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். திஸ் ரிக்வயர்ஸ் அ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் விச் என்டெயில்ஸ் எ ஃப்ளோ ஆஃப் இன்புட் மெட்டீரியல் அண்ட் த டெக்னாலஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் திஸ் இன்புட் இன்டு டிசையர்ட் அவுட்புட் ஃபார் கன்சம்ஷன். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், ஒரு ப்ராடக்ட்டை நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், இன்புட் என்னது, ரா மெட்டீரியல்ஸ் கொண்டு வருவேன். அந்த ரா மெட்டீரியல்ஸை நான் என்ன பண்ணுவேன், டெக்னாலஜி மூலிமா, டெக்னாலஜினா என்ன, மெஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதன் மூலியமாக நான் அந்த ரா மெட்டீரியலை வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக நான் வந்து வெளியே கொண்டு வரேன். எதுக்காக, மக்களுடைய கன்சம்ஷனுக்காக கொண்டு வரேன். ஓகே, அப்போது ஒரு ரா மெட்டீரியலை கொண்டு வந்து ஒரு மெஷினில் வந்து ஒர்க் பண்ண வச்சு அந்த ரா மெட்டீரியலை ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வந்து அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் அவங்களுடைய தேவைக்கு சேர்க்குற வரைக்கும் இந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது வந்து அதில் இன்வால்வ் ஆகியிருக்கும். ஸோ திஸ் இஸ் இன்டர்லிங்க்டு வித் போத் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டினுடைய ஒர்க்கும் இருக்கும், அதே போல் மேனேஜ்மெண்ட் பீப்புளை வந்து மேனேஜ் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகேவா, அப்போ 2 விஷயங்களும் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆப்ரேஷன்ஸில் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கும் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புள், இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதாக தான் இருக்கும். மேனேஜ்மெண்ட் சரியான முறையில் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்கவுங்களுக்கான ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணி கொடுத்து ஒர்க் பண்ண வச்சா மட்டும்தான் அவங்களுக்கான கோல்ஸை ரீச் பண்ண முடியும். அப்போது மேனேஜ்மெண்ட்டினுடைய ஒர்க்கும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு, மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புளும் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அதுதான் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸில் 3 சப்ஹெட்டிங் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மேனேஜ்மெண்ட் இஸ் அ கோல் ஓரியன்டட் ப்ராசஸ் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ பர்வேசிவ், அதாவது மேனேஜ்மெண்ட்ன்றது எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் அப்படின்றதையும் பார்த்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து மல்டி டைமென்ஷன்ஸ், பல்முகத்தன்மை கொண்டது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.